ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வெளிலனா ஒரு 5:30 மணிக்கெலாம் கிளம்பி நம்ம வந்து விரால் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சூரியனை பார்த்தா வந்து உதயமாகிட்டுருக்கு. இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும். அங்கே போயிட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வலை போட்டு பிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கம்மாயில் தான் பார்த்தீங்கன்னா விரால் மீன் அன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி போயிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு நம்ம இங்கே ரீல் வீசி விரால் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்மா ரீச் பண்ணிட்டோம். நம்ம அன்றைக்கி வலை போட்டு பிடிச்ச கம்மா தான். ஆனால் ரீல் வீசுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு குட்டி ஒரு பள்ளம் ஒன்று கிடக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா விரால் மீன் பார்த்து வச்சுருக்கோம். அங்கே போய்ட்டு வீசி பார்ப்போம். அது குத்தையாக காவலாக என்னென்னு வேறு தெரியாது எங்களுக்கு. வந்து ஏதாச்சும் சொல்கிற வரைக்கும் நம்ம பிடிப்போம். அப்படி ஏதாச்சும் சொன்னோன்னா இந்த கம்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்மாயில் போட்டு நம்ம விரால் மீன் பிடிப்போம். அந்த ரீல் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருங்க நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணுற லுக்கானுடைய ப்ரெடேட்டர் ரீலு, அதுக்குள்ளே ராடு. இந்த ஃப்ராக்கு தான் இன்றைக்கி போட்டு பிடிக்க போகிறேன். இது என்ன ஃப்ராக்னு பார்த்துங்க, அந்த பேர்லாம் தெரியாது. இது பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ரீலு. இது அந்த அன்பாக்சிங் வீடியோலாம் நமக்கு சேனலில் இருக்குது ஆல்ரெடி. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பார்த்துக்குங்க, பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பின்னிங் ரீலு PG 4000. இது என்ன ராடு, குரோக்கடைல் ராடா, குரோக்கடைல் ராடு. இது ஒரு 4 அடி ராடு தான் அது இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து சேர்க்க போகிறோம். உனக்கு ரைட்டாக லெஃப்டா ஹேண்டில் இது கலட்டி மாட்டிக்கலாம். எப்படி வசதியாக மாட்டிக்கலாம் நண்பர்களே. இதில் ஃப்ராக் நீ என்ன யூஸ் பண்ண போகிறேன்? சரி, நான் வீசும்போது சொல்கிறேன் மக்களே. நான் செட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல அங்கே போய் பார்ப்போம். வாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பழத்துக்கெல்லாம் போட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுது, காப்பிரைட் கொடுத்து அடிச்சிடாம. கிட்டத்துலேயே விழுந்துருச்சு. தெரியுதாங்க தண்ணிக்குள்ளே பாருங்கள், விரால் அடிக்கிறவங்களுக்கு தெரியும் நல்லாவே. தூக்கி போடாத, கொஞ்சம் சாச்சாப்பில் வீசு. நான் ட்ரைனிங் மற்றலை, நம்ம புதுக்கை ஒரு ஆள். புதுக்கை பார்த்துக்குங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வீசுறியாடா? ஐயோ போச்சுடா, அடைச்சே. ஸ்ட்ரைக் போச்சுடா மக்களே. பார்த்தீங்களா, இப்போ ஸ்ட்ரைக் நல்லா மீன் வந்துச்சு மக்களே. ஐயோ போச்சுடா. திரும்ப போட்டு பார்ப்போம். நல்லா வந்துச்சு. இப்போ அந்த மீனை பிடிக்காம இன்னைக்கு வரதில்லை. சின்ன மீனாக இருக்கும் போல், அதான் வாய் வைக்க மாட்டேங்குது மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ரைக் வந்துச்சு. டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சு. ஏரியா கம்மியாக தானே இருக்குது, டக்குன்னு பிடிக்கலாம்னே, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இங்கே நக்கலை போடுவோம்டா. இப்போ இங்கே நக்கலை எனக்கு பார்த்தீங்களா, நல்லா நிறையா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பிடிக்கவே மாட்டேங்குது. சரிச்சா, இங்கே வீசி பார்ப்போமா நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வீசி பார்ப்போம். எங்களுக்குலாம் எடுக்கலை, மாற்றி நின்று வீசி பார்ப்போம். சே, இப்போ ஒரு மீன் பிடிச்சிச்சு. பிடிக்கிது விட்டுருச்சு, என்னன்னு தெரில. இல்லை சிக்கிடுச்சு. இல்லை உங்களை என்ன பிரச்சனையுமே தெரில. இல்லை ஃப்ராக் சரியில்லைன்னு தெரில, பிடிச்சி விட்டுருது. என்னடா ஐய தவளை என்ன
நல்லா தானே இருக்குது தவளை. அப்புறம் ஊக்கப்பாகலை. இவனே தவளையை மாற்றி பார்க்குவா. இந்த தவளையை மாற்றி பார்க்க போகிறேன்டா. இந்த தவளை நண்பர்கள், இந்த தவளை வந்து என்கிட்ட தான் இருக்குது. நான் தவளையை மாற்றுறேன். வேறு தவளை போட்டு பார்க்குறேன். இந்த வேஸ்ட் நண்பர்களே இந்த தவளை இப்போ 3 தடவை விட்டுருச்சு நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தவளையை போட போகிறேன். இது வந்து பிராவோட மேக்ஸ்னு ஒரு தவளை. இந்த தவளையை போட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த தவளை பார்த்திங்கன்னா அடுத்த பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி தவளை இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த தவளை பார்த்திங்கன்னா 2-3 தடவை ஸ்ட்ரைக் அடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு, மீன் லாக்கே ஆகலை. சரி, அந்த தவளையை மாற்றி பார்த்துறோம் ஒன்று. ஐயோ ஓ மிஸ். என்னடா அது மக்களே, இந்த தடவை பார்த்தீங்களா? அந்த தடவை மிஸ் ஆகிடுச்சுடா. மீன் தானா இல்லை வேறு என்னமாடா? கருமம். மீனாக இருந்ததுனால தான் அதை கடிக்குது. இந்த தவளை திரும்புதுடா. ஃப்ராக்கு முள்ள போடுறா. கடிச்சு இங்கே வரா, திருப்பி விட்டுருச்சுடா. நண்பர்களை இங்கே வரங்க, கடிச்சு அப்படியே முள்ளுகள்லாம் கடிச்சு முள்ளுகள்லாம் திருப்பிடுச்சு. லாக் ஆகலை நண்பர்களே. இன்றைக்கி இந்த மீனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட போகிறதில்ல. சே நண்பர்களே, என்னன்னே தெரில. ஃப்ராக்கு தான் பிடிக்கிறதில்ல, நமக்கு பிடிக்கிறதில்லையான்னு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச்சு விட்டு போச்சு. ஆனால் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கணும் போல். எத்தனைடா ஸ்ட்ரைக் ஆகி ஒரு மீன் கூட வரலையாடா. ஒரு மீன் வந்துருந்தாலும் சந்தோஷப்பட்டுருப்போமேடா. அப்படியே மக்களே அந்த சைடு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதோட 4 ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு நண்பர்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு மீன் கூட பிடிக்கல இன்னும். என்ன பிரச்சனைன்னு தெரில. ஃப்ராக் பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரில. நண்பர்களே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் பாட்டு பாட நின்றுருக்கு. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே கிடந்துச்சு. எங்கே காப்பி ரைட்டு விழுந்துருமோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்கலை. இங்கே சைலண்ட்டாக இருக்கும். விராமீனுக்கு வந்து சைலண்ட் சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து கத்திக்கிட்டே தெரியும். வந்ததுக்கு எத்தனை ஸ்ட்ரைக் அடிச்சிச்சு. ஒரு மீன் கூட பிடிக்கல. ஒரு மீன் பிடிக்க கூட வக்கு இல்லை எங்களுக்கு சொல்ல போனால். என்னடா இங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் ஆங்கிலரு. நாங்களும் மீன் பிடிப்போம்னு மெனக்கட்டு இங்கேருந்து எடுத்துன்னு. அதுவும் 5:30 வராங்க. 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. அந்த கிளிப்பை என்ன போட்டு வரீங்க பாருங்கள். பார்த்துருப்பீங்க நேரம் 5 மணிக்கு வந்ததை. காரு துப்புன்னு துப்பிடும். அந்த மீன் கூட எந்திரிச்சு வந்து உனக்கு மீனே பிடிக்க தெரியல கிடும் துப்பா போகுது. மக்கள் ஏதாச்சும் ஆங்கிலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்கள் பேரை சொல்லி நாங்கள் 2 மீன் பிடிச்சிக்கிறோம். ஆரம்பத்தில் நான் வாங்கின புதுசில் ஒரு 2 மீன் பிடிச்சேன். அந்த சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் பிடிச்சிருக்கேன். அந்த வீடியோலாம் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை பார்க்குறதுனால. என்ன மீன்ற நேரம் ஆங்கிலர் உண்மையான ஆங்கிலர் வந்தான்னு வச்சுக்க இத்தனை ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகிருக்காது தெரியுமா? நம்மளும் ஒரு காலத்தில் வருவோம். நீனாச்சும் போடுறா. நான் தான் பிடிக்கல. ரைட்டு நீனாச்சும் பிடிக்கலாம்ல. எப்படி மீன் தவணைச்சு தெரியுமா? ஐயோ அதெல்லாம் வளர்த்துறதுலாம் இருக்கு. இங்கே வாருங்க. தவால் அங்கிட்டு வந்துச்சுன்னா அங்கிட்டு முன்றா தவளை போனேன். இப்போல்லாம் பண்ண நான் எங்கிட்ட மீன் பிடிக்கிறது இருந்தால் அந்த மாதிரி முள்ளெல்லாம் மாட்டோம். மக்களே என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இங்கே ரொம்ப நேரம் வீசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 ஸ்ட்ரைக்கு நல்லா அடிச்சிச்சு. மிஸ் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு அங்கிட்டு கம்மாய்க்கில் போய் அடிக்க போகிறோம். கம்மாயில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கழிச்சு வந்தோம்னா மீன் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தெரிஞ்சனால மீன் வந்து அலாட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதான் எடுக்கலை. இல்லை எங்களுக்கு பிடிக்க தெரியல என்னன்னு தெரில. நாங்கள் அங்கே போய்ட்டு போட்டு பார்த்துட்டு அப்புறமாட்டிக்கிட்டு வருவோம். ஆனால் மீன் சரியான மீன் கணக்கு நோக்கலே. பார்த்தீங்கன்னா கம்மாயில் வீச போகிறோம் பாருங்கள். இது வந்து மாட்டுமா மாட்டான்னு டக்குன்னு சொல்ல முடியாது.
இன்றைக்கி போனால் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஜிலேபி மீன் மாதிரி, ஜிலேபி மீன்னா டக்குன்னு சொல்லிடலாம் போனால் இன்றைக்கி மீன் பிடிச்சிடலாம்னு. ஆனால் அந்த மாதிரி ஃப்ராக் வச்சு பிடிக்கிறதுனா ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, அப்படி முன்ன பின்ன தான் இருக்கான். நம்ம தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக போகணும். சரி பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு பார்ப்போம். நண்பர்களே, கம்மாயில் திரும்பவும் பள்ளத்துக்கு வந்துட்டான். என்ன ஒரு மீன் கூட அடிக்கலை, வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. நண்பர்களே, மீனே மாட்டலை பாருங்க. ரொம்ப நேரமாக வீசிக்கிட்டே தெரியுதான், வந்ததுலேருந்து வீசுகிறான். ஒரு மீனாச்சும், ஒரு குஞ்சு மீன் கூட மாட்டலை. குஞ்சுங்கிறது குட்டி. வந்தோடனே 2 ஸ்ட்ரைக் எடுத்துச்சு. அப்போயே கரெக்டாக இழுத்துனோம்னா நேரத்துக்கு ஒரு 4 மீன் பிடிச்சிருக்கலாம். என்னடா தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா தவளை மிஸ்டேக்காரில் என்னன்னே தெரில. அதே பார்த்திங்கன்னா இப்போ சிரமமாக போச்சு. நிறமாக கிளம்பியிருக்கலாம் பிடிச்சிட்டு, அந்தளவுக்கு மீன் அடிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு எடுக்கவே இல்லை. ஒரு தடவை கூட இப்போ பிடிக்கல. காலையில் வந்தோடனே பிடிச்சது, அதுக்கப்புறம் இப்போ பிடிக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு ஒரு மீன் கூட மாட்டலை. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பழத்துலையும் பார்த்தோம், இந்த இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கம்மாயிலையும் வீசி பார்த்தோம். திரும்பவும் அங்கே பழத்துக்கு போனோம், திரும்பவும் அந்த கம்மாய்க்கு வந்தோம். இப்படி தான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டலை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கிளம்ப போகிறோம். எதுக்காண்டி வீடியோ போகிறோன்னா, நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மீன் விரால் மீன் பிடிச்சி காட்டுங்கன்னு. மீன் இருந்துச்சு, எங்களுக்கு பிடிக்க வக்கில்லை. எங்களுக்கு பிடிக்க தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த தடவை கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. இப்படி சொல்கிற கொஞ்சம் வெக்கமாக கேட்டால் மக்களே, கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. என்ன வேணா சரிங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மாட்டலையே. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு ராடர் ரீல் வாங்கிட்டு 2-3 மீன் பிடிச்சிருப்பேன். நல்லா முரட்டு மீன், அது எங்கள் ஊர் பக்கம். அது பார்த்திங்கன்னா அது சீசனிங் நல்லா விரா மீன் வந்து அதனால் மேய்ச்சலில் திரிட்டான். இப்போ வந்து தண்ணி பூரா வற்றி எங்கேயுமே மீன் இல்லை. அதனால தான் சிரமமாக இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சி காமிக்கிறோம், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பை பை. பாய் மக்களே.